10 வருடம் எம்எல்ஏவாகவும் 5 ஆண்டு அமைச்சராக இருந்த சீனிவாசன் தொகுதிக்காக என்ன செய்தார்? திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் திமுக வேட்பாளர் கேள்வி. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர் செந்தில்குமார் போட்டியிடுகிறார். வேட்பாளர் செந்தில்குமார் ரவுண்ட் ரோடு, ரங்கநாயகி நகர், அபிராமி குப்பம், லட்சுமி சுந்தரம் காலனி, அரசன் நகர், திருநகர், அண்ணா நகர், குமரன் திருநகர், கோபால் நகர் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வேனில் இருந்தவாறு பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க சென்ற இடங்களில் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை ஆரத்தி எடுத்து வெடிவெடித்து அமோக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில் 10 வருடங்கள் எம்எல்ஏவாகவும் 5 வருடங்கள் அமைச்சராகவும் இருந்த அதிமுக வேட்பாளர் சீனிவாசன் தொகுதி மக்களுக்கு என்ன செய்தார்? 10 ஆண்டு காலத்தை வீணடித்துவிட்டு மக்கள் மத்தியில் வந்து பாவ மன்னிப்பு கேட்பது போல, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை, நான் யாருக்கும் நல்லது செய்யவில்லை, எந்த கெட்டதும் செய்யவில்லை, எம்எல்ஏ என்பவர் ஊருக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், ஊரின் வளர்ச்சிக்கு உழைக்க வேண்டும், மக்களுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நான் பழனி சட்டமன்ற தொகுதியில் 10 வருடங்கள் எம்எல்ஏவாக இருந்தேன். மக்களுக்கு என்ன செய்தேன் என நான் பட்டியலிடுகிறேன். அதேபோல் சீனிவாசன் பட்டியலிட முடியுமா என கேள்வி எழுப்பினார். அதை விடுத்துவிட்டு எங்களை போன்ற வேட்பாளர்களை எதிர்க்கட்சி தலைவர்களை கொச்சையாக விமர்சனம் செய்வது, இதுபோன்ற மோசமான பேசி மக்கள் மத்தியில் வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் அவர் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. திண்டுக்கல் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே தலைநகரான திண்டுக்கல்லை வளர்ச்சி நோக்கி பயணத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தமிழகத்தின் பல மாநகராட்சிகளில் உள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி கேன்சல் செய்யப்பட்டது. எம்எல்ஏவாக வந்தவுடன் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். திண்டுக்கல் நகருக்கு ஆத்தூர், காவிரி ஆகியவற்றில் இருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கூடுதலாக தண்ணீர் தேவைப்படுவதால் வைகை அணையிலிருந்து 700 கோடி செலவில் திண்டுக்கல், ஆத்தூர், நிலக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என பேசினார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.